ஆன்லைன் மூலமா பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சர்வீசஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றத ஆன்லைன் மூலமா எப்படி பார்க்கலான்றத பார்ப்போம். நீங்க tnpds.gov.in என்ற இணையதளத்துக்கு நேவிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் மூலமா நீங்க புதிய மின்னணு அட்டைய விண்ணப்பிக்கலாம். இல்லாட்டினா நகல் மின்னணு குடும்ப அட்டைய விண்ணப்பிக்கலாம். அது மட்டுமின்றி நீங்க புதிய குடும்ப உறுப்பினரை சேர்த்துக்கலாம் மற்றும் உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற முகவரியை மாற்றம் செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி உங்க குடும்ப தலைவர் யாருன்றதையும் மாற்றம் செய்து கொள்ளலாம். பிறகு உங்க குடும்ப அட்டையிலிருந்து ஒரு குடும்ப உறுப்பினரை நீக்கவும் செய்யலாம். நான் ரீசெண்டா தான் புதிய மின்னணு அட்டைய இந்த வெப்சைட் மூலமா விண்ணப்பிச்சிருக்கேன். நான் அந்த விண்ணப்பத்தோட ஸ்டேட்டஸ் என்னன்றத செக் பண்ணணும். அதை செக் பண்றதுக்கு மின்னணு அட்டை சேவைகளுக்கு கீழே இருக்கிற மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்ற லிங்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இது நம்மகிட்ட ஒரு குறியீட்டு எண் என்னன்றதை கேட்கும். இந்த பேஜ்ல நம்ம ரெக்வஸ்டோட குறிப்பு எண்ணை என்ட்ரு பண்ணணும். நீங்க எந்த ஒரு சேவையையும் ஆன்லைன்ல செஞ்சீங்கன்னா எண்ட் ஆஃப் த